சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. ரேண்டமாக நீங்கள் ஒரு பெரிய தலைவர் அல்லது ஒரு பெரிய இசையமைப்பாளர் அல்லது ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனுடைய அஷ்டம கனி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டம் தான் பட்டிருப்பாங்க. விராட் கோலி கடந்த 3 வருஷமாக செஞ்சுரி போடல. 2021, 22, 23 கடைசியில் தான் செஞ்சுரி போட்டார். அவரால் 2.5 வருஷம் செஞ்சுரி போட முடியல. ஒரே வருஷத்தில் 2015 9 செஞ்சுரி போட்டவர் 3 வருஷத்துல 1 செஞ்சுரி கூட போட முடியல அஷ்டம சனி காலத்தில். அதுக்கப்புறம் ஆமாம், அப்போ இப்போதானே கடகராசி முடிஞ்சது, இப்போ சிம்மராசிக்குள்ள வந்திருக்கு. ஸோ அவர் அஷ்டம சனி காலத்தில் அவராலேயே பண்ண முடியல. இளையராஜா சார் வருஷத்துக்கு 365 நாள் 300 படம் எடுத்து கொடுத்தாரு. அப்போ ஒரு படத்துக்கு அவர் எடுத்துக்கிறது 1.25 நாள் தான். அவரே அவருடைய அஷ்டம சனியில் வெறும் 8 படம் தான் பண்ணார் அந்த 2.5 வருஷத்துல. ஸோ அது மாதிரி அஷ்டம சனி காலத்தில் எப்பேற்பட்ட வரையுமே முடக்கும். ஸோ அதனால அஷ்டம சனி காலத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது. ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, பான் அடிக்ஷனு, இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள், கோவா போய்ட்டுறது, தாய்லாந்து போய்ட்டுறது, பேங்காக் போய்ட்டுறது, ஏதாவது ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா சாகர வரைக்கும் அதில் விட முடியாது. கெட்ட பழக்கங்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் வரும். எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அஷ்டமசனி காலத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, சொந்த தொழில் பண்ணக்கூடாது, வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. இந்த டைமில் காதல் 2.5 வருஷத்துக்கு அப்போ ஒரு 5 வருஷம் காதலாக இருந்தால் மட்டும்தான் காதல் கல்யாணம் பண்ணணும். 6 மாத காதல், 1 மாத காதல்னு காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த டைமில் வெளிநாடு வெளி மாநில வாழ்க்கை, வெளியில் வேலை செய்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவும் பிரச்சனைக்கு போகக்கூடாது. ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை கூப்பிட்றான், பஞ்சாயத்துன்னு கூப்பிட போகக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். என் கிளைண்ட் ஒருத்தர் கும்பகோணத்தில் இருக்காரு, தருமபுரியில் இருக்காரு. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சி கும்பகோணத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் டிராவல்ஸ் வச்சிருக்காரு, தவேரா, சைலோ, இந்த மாதிரி டிராவல்ஸ் வச்சிருக்காரு. ஃப்ரெண்டு டே இப்போ தங்கச்சி கட்டி கொடுத்த சண்டடா, தங்கச்சி கூட்டு வந்தாலாண்டா, 1 மாதம் தனியாக வச்சுக்கலான்னு கூப்பிட்றாரு. போகிறாங்க, அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. இவர் வெளியில் உட்காந்துருக்காரு. சண்டை முத்துது, எல்லாம் வெளியிலலாம் வேடிக்கை பார்க்குறாங்க. சண்டை பெருசாகுது, எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இவர் உள்ளே போகிறாரு, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இவங்க வண்டி பொண்ணை ஓட்டிட்டு கிளம்பும் போது லாக் பண்ணிட்டாங்க. எல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. மண்டை இவனே போய் உடச்சிக்கிட்டு மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் காயம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க சொந்தக்கார யாரோ போலீஸ் போல இருக்கு, வண்டி லாக் பண்ணிட்டாங்க. வண்டி லாக் பண்ணி தாராசுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி மாட்டிச்சு. நான் சொன்னேன் யார் பிரச்சனைக்கு போவாதுன்ட்டு. என்கிட்ட சொல்லிட்டு போய் ஜாதகம் பார்த்து 1 மாதத்துலேயே வண்டி தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிச்சு. பொண்ணு அவங்க அப்பா அவங்க அம்மாவை கைது பண்ணல. அது பொண்ணு அவங்க அப்பா மேலேயும் பொண்ணு அவங்க தம்பி மேலே இவர் மேலே 3 பேரில் எஃப்ஐஆர். 3 பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அவங்க சொந்தக்காரங்க கேஸ் எடுத்துட்டாங்க, ஜாமீன் எடுத்துறாங்க. இவன் உள்ள கிடக்கிறான், கூட போன உள்ள கிடக்கிறான். வண்டி இன்னும் உள்ள இருக்குது, இன்னும் ஸ்டில் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் உள்ள கிடக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகக்கூடாது. டே ஒரு பிரச்சனைடா, டே இங்கே பேர் காலில் ஆணி, பைல்ஸ் பிரச்சனை, கழுத்து வலிக்குது, இது மாதிரி எதாவது சொல்லிட்டு விட்டுருணும். அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போ ப்ரெடிஷனுக்கு வரேன், இனிமேல் தான் வரேன். அஷ்டம் சனிக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு மரபு மற்றும் தகுதி மீறிய நட்பால் அவமானம், பணவரவு ஏற்படும். பல முறை ஆராய்ந்தே ஒரு புதிய நட்புகளுக்கு சலுகை தர வேண்டும். புதுசாக ஒருத்தங்கிட்ட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் பெருசாகும், சின்ன பிரச்சனை பெருசாகும். அதனால இந்த டைமில் பிரச்சனை வந்தால் கூட சரின்னு போயிடணும். ரியாக்ஷனே பண்ணக்கூடாது. ஓங்கி சப்புனா போயிட்டா கூட ஏமா நீ வேணும்னா அடிச்சிருப்ப, தெரியாமல் பட்டிருக்குன்றணும். ஓங்கி கையை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு, கையை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை ஆகிப்போயிடும். அந்த மாதிரி இருக்கும். பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும். கடன் யாருக்கா கொடுத்தா அவங்க கடன் வாங்கினவங்க செத்து போயிடுவாங்க. இல்லை கடன் வாங்கினவனுக்கு நாட்பட்ட நோய் படுத்துருவான், அவனுக்கு பெரலிசிஸ் வந்துடும். உங்கள் பணம் வரவே வராது. இளைய சகோதர ஆரோக்கியத்துடன் பாதிப்பு ஏற்படும், கவலை ஏற்படும், மனக்குறை ஏற்படும், ஹேர் ஃபால் ஆகிடும், பிரேக்கப் ஆகிடும், லவ் பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் கடன் வாங்கினீங்கன்னா தொழில் நடக்காது. அதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணலாம், புதுசாக கடன் வாங்கி தொழில் பண்ணால் மாட்டிக்குவீங்க. லவ் ஃபெயிலியர் வரும், பிஸ்னஸில் டிஸ்பியூட் வரும். கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டை வரும். ஹீரோ ஹோண்டா கம்பெனி, ஹோண்டாவுடைய ஓனரோட ஜாதகத்தில் அஷ்டம சனி அப்போ தான் அவன் பிரிஞ்சு போனாங்க. இப்போ ஹீரோ தனியாக இருக்குது, ஹோண்டா தனியாக இருக்குது. மகேஷ் பூபதி லேண்டர் பைஸ் ஜோடி நல்லா ஜெயிச்சாங்க. மகேஷ் பூபதி ஜாதகத்தில் அஷ்டம சனி வந்த பிறந்தான் அவர் பிரிஞ்சு போனார். MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிஞ்சப்ப ராமமூர்த்தி சாருக்கு அஷ்டம சனி. நான் சொல்கிறேன்னா அதுக்கு பல ஆய்வு நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னா போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிடக்கூடாது. இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஜோசிக்காரங்களா கூட இருக்கலாம், அவங்க போய் செக் பண்ணலாம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். நான் எல்லாமே பண்ணி தான் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். வெயிட் ஒபிசிட்டி போயிடுவாங்க, தொப்பை விழுவும், எல்லாமே நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே நடக்கிறதுனால வாக்கிங் போகணும், டெய்லி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எண்ணெய் வைக்கணும், டாக்டர் போய் இப்போ ஹெல்த் ரீச்சான கறிவேப்பிலை சாப்பிடணும். அஃபேர் வரதுக்கான மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அவங்களை பிளாக் பண்ணிடணும். நீங்களும் ஹவ் யூ நைஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, வெரி குட், தேங்க்யூ, நீங்களும் அழகா இருக்கீங்க, அப்படி அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா
சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தத்துல சிம்மராசி போகக்கூடிய திசை தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு. எந்த திசையும் அதாவது சிம்மராசிக்காரங்க போகக்கூடாத திசை கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு. அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான். செய்யற தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், வீட்டுல கொண்டு கொடுக்கணும். பொண்டாட்டி திட்டுச்சா சரின்னு போயிடணும். இப்ப சிம்மராசி பெண்ணா இருக்காங்களா, புருஷன் திட்டுறாங்கன்னா சரிங்கணும், குழந்தைங்க திட்டுதா சரிங்கணும், நாத்தனார் மாமியார் திட்டுறாங்களா எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. என் டைம் சரியில்லை, நீங்களாம் திட்டுறீங்க, 2.5 வருஷம் கழிச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் கழிச்சு அம்பு விடணும். ரிவெஞ்ச் எடுக்கணும். மனசுக்குள்ள எப்படி தேவசேனா வந்து குச்சி சேர்த்தனாங்க அந்த மாதிரி 2.5 வருஷம் நாள் சேர்த்தணும். சிம்மராசி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. சிம்மராசிகள் ரொம்ப பார்த்துருக்கணும். இருக்கிற ராசியிலேயே சனியும் சரி, சனி கூட பரவாயில்ல சார், ராகா 8ல் இருக்கு சார். 8ல் ராகா இருக்கும்போது தான் சார் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமான பிரச்சனை வரும். இந்த ஃபேஸ்புக்கில் மீம்ஸ்லாம் பார்ப்பீங்க. அந்த ஒய்ஃப் வருவாங்க, ஒய்ஃப் திடீர்னு உள்ள வருவாங்க, ஹஸ்பண்ட் வேறவங்க கூட இருப்பாங்க, மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிஜமாக நடந்திருக்கவங்க ஜாதகத்தை பார்த்தா அஷ்டம சனியில் தான் மாட்டியிருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், ஒரு பெரிய பணக்காரன் ஜட்டியோட ரோட்டில் ஓடிக்கிறான், எங்கேயோ போய் மாட்டிக்கிறான், அவங்க ஹஸ்பண்ட் வந்துக்கிறாங்க, உள்ள புந்தடிச்சு பின் பக்கம் ஓடிக்கிறான். ஜட்டியோட ரோட்டில் ஓடணும் சார் 2007 நான் பார்த்தா அப்போ அவனுக்கு அஷ்டம் சனி. ஒரு சேலத்தில் ஒரு தொழிலதிபர் பேரை சொன்னா சண்டைக்கு வந்துடுவான். ஸோ அதெல்லாம் வந்து அஷ்டம சனி வந்து ஒரு மானத்தை ஒரு அதாவது உலகத்துல ஒருத்தனை அதாவது ஒருத்தனை உயர்வா பார்ப்பாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதில் தான் ஒட்டைக்கும். இப்போ நீங்கள் தோனி திட்டுறீங்களா, அவர் எவ்வளவோ எத்தனையோ மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மாதிரி எதுல ஒருத்தன் ஜித்தோ அதில் தான் கையக்கும். அஷ்டம சனி மாதிரி 8ஆம் இடத்துல இருக்க ராகு மாதிரி ஒரு மோசமான பீரியடு உலகத்திலே கிடையாது. ஸோ அஷ்டம சனிக்காரங்க ரொம்ப மனசு திடமா வச்சுக்கணும். சிம்மராசிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சுக்கணும். அப்பதான் எதுலையுமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்கே கூடாது. வேற நிறைய பேர் வந்து சிம்மராசி பாசிட்டிவாக சொல்ற ஜோசி இருக்காங்க. நான் குறை சொல்ல, யாரையுமே நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். சிம்மராசிக்காரங்க சொல்றதுதானே உண்மை, அதானே ஃபேக்ட். அந்த மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு மக்கள் சொல்லுவான் பாலாஜி சொன்னது கரெக்ட். அடுத்து மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற கன்னிராசி. கன்னிராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி? நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். கடந்த 1 வருஷமா கன்னிராசிக்காரங்க பொண்டாட்டி கடி, பிள்ளைங்க கடி, முதலாளி கடி, அப்பா அம்மா கடி, உடன் பிறந்தவர்கள் கடி, வேலையாட்கள் கடி, கிளைண்ட் கடி, வேலை செய்கிற எம்ப்ளாயி கடி, சக ஊழியர் கடி, மேனேஜர் கடின்னு இப்படி எல்லா கடியும் சமாளிக்கிறான். இந்த கடியில கொஞ்சம் குறையும், ஏன்னா கேது விலகிறாருல, நிம்மதியான தூக்கம் வரும், இனி சந்தேகம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், உடம்பு இப்போ கெட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டைம்ல கன்னிராசிக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில கேது வந்தாலே ரத்தப்போக்கு ஏற்படும். பெண்களா இருந்தால் அதிகமான உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல். ஜென்ஸுக்கு வந்து மோஷன் போறப்ப ரத்தம் போறது, யூரின் போறப்ப எரிச்சலா போறது, மோஷன் போறப்ப அந்த ஆனல் ஃபிஷஸ் மாதிரிலாம் வரும். அதெல்லாம் இனிமேல் குறையும். இப்போ இனிமேல் வந்து அது மருந்தே சாப்பிடாம சரியா போகும். ஸோ நல்ல தூக்கம் வரும். இப்போ இன்னும் அடுத்த இப்போ இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். இந்த கருவளையங்கள்லாம் சரியா போயிடும், நல்லா தூங்கி. முடியெல்லாம் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைம்ல வந்து கல்யாணம் ஆகாத கன்னிராசிக்காரங்களாம் உங்க ஏஜ்ல ஈக்குவலா கல்யாணம் ஆகும். இப்போ ஒரு பொண்ணு 28 வயசுனா 35 வயசு மாப்பிள்ளை வந்தாலும் நீங்க ஏத்துக்கணும். வயது வித்தியாசத்துல மாப்பிள்ளை வரணும் வரும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு போகுது. சனினா மூத்த கிரகம். ஒரு ஆணா இருந்தீங்கன்னா 30 வயசு இருந்தீங்கன்னா 29 வயசு பொண்ணு இருக்கும். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா 40 வயசு மாதிரி தெரியும். ஏஜ் 29 இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு போய் 6 மாசத்துல 40 வயசு மாதிரி குண்டாயிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது 2 குழந்தை பிறந்தோடனே எங்கெல்லாம் டபுள் சின் அதெல்லாம் வந்துடும். ஸோ அது மாதிரி வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அது நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம்? ஸோ அந்த மாதிரி வெயிட்லாம் போடும். ஸோ உங்களோட ஏஜ் வந்து அதிகமாக தெரியும். கன்னிராசிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 2.5 வருஷம் கழிச்சு நீங்கள் சனி மாறினவங்க ஃபோட்டோ எடுங்க, யார் இவங்க அப்பாவான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் வந்துடும் அடுத்த 2.5 வருஷம். அதனால வாக்கிங் போங்க, சத்தான உணவுகள் சாப்பிடுங்க, இளமையா வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யுங்க. அடுத்து போதுன்னா அஷ்டம சனி ஆயிருமே, அது இன்னும் அது வேற பிரச்சனை. உடம்ப கை வைக்காது இல்ல சார். இன்னைக்கு முடி கொட்டுற பிரச்சனை தான் சார் நிறைய பேருக்கு. இப்ப மேன் மேட்ரஸ்ல ஒரு கம்பெனிலாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. முடி கொட்டுறதான் அவனுக்கு நீ பெரிய பிரச்சனையே. கல்யாணம் ஆகலன்ற பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை. நைட்டு ஆயில் ஐட்டை சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்கன்னா அதில் தப்பிக்கலாம். ஸோ தொழில் அதிக லாபம் வரும். வெகு காலமாய் மனதில் இருந்த ஏக்கம் தீரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சிலருக்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் சிறப்பு உண்டாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வெற்றியும் அதிகாரமான பதவியும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த 2024-26 எலெக்ஷன்ல கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எனக்கு தெரியாம நான் வார்த்தையை விடக்கூடாது. பட் 10 பேர் கன்னிராசிக்காரங்க நின்னாங்கன்னா அதுல 8 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனிப்பட்ட நபரா ஜெயிப்பாலும் அவங்க கட்சியை ஜெயிச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க வேற ஏதாவது பெரிய பிரச்சனை எடுத்து விடுறீங்க. நான் வந்து ராசி பலன் தான் சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. 2 பேருமே கன்னிராசி தான். நீங்க யாரை மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. முன்ன இருக்கிறவரும் கன்னி அஸ்தம், இப்ப இருக்கிறவரும் கன்னி உத்தரம். 2 பேருமே கன்னிராசிக்காரங்க தான்.
சார் அதாவது இது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ராசிக்காரங்க எலெக்ஷன் இதெல்லாம் ஒரு மித்து சார். நான் எலெக்ஷன் எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுல எலெக்ஷன் கணிப்பு மட்டும் போட்டு 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 ஊறி போயிட்டேன். என் ரத்தத்திலேயே எலெக்ஷன் கணிப்பு இருக்கு. ராசியெல்லாம் வச்சு சொல்லவே முடியாது. 2 பேரோட கிரகத்துல யாரோட யோக ஜாதகம் அப்ப பலமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது தசாபுத்தி வச்சு தான் சொல்ல முடியும். நான் சொல்றது இப்போ ஒரு 234 தொகுதியிலேயே வேட்பாளர் நிக்கிறாங்க. அதுல ஒரு 234 12 பிரிங்க. அப்ப ஒரு 20 பேர் வராங்களா, 20 பேர் கன்னிராசிக்காரங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 பேர்ல 15 பேர் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன கட்சியில நிக்கிறாங்க, சுயேட்சை நிக்கிறாங்கன்னா எப்படி ஜெயிப்பான்? பிராக்டிக்கலா திமுக அதிமுக கூட்டணியில இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு அரசு பதவி கிடைக்கும். அப்படி எதுவும் கிடைக்கலனா கூட கட்சியில ஏதாவது ஒன்றிய செயலாளராக இருக்கவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். கட்சியில இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். அதை வச்சு நாளுக்காக சம்பாதிச்சிக்கலாம். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிலாம் ஓப்பனாக சொல்ல முடியுது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சில நேரங்களில் நீதிமன்றம் போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உல்லாச பயணங்களால் உற்சாகத்தை கூட்டும். கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் கம்மியாகும். ஸோ அதனால நீங்க தான் என்ன பண்ணும், கணவன் மனைவி சார் நீங்க ஒரு கன்னிராசிக்காரங்க ஜென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனைவி என்ன ராசி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு குழந்தை முக்கியம்தான். உங்க பசங்க உங்க பையன் பொண்ணு முக்கியம் தான். உங்க அம்மா முக்கியம் தான். ஆனா பையன் கல்யாணம் ஆயிட்டு அவன் முன்னாடி கூட போயிடுவான். பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புருஷன் கூட போயிடுவாரு. உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது ஒன்று ஆயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவர் போறது உங்க மனைவி தான். இது நீங்க கன்னிராசிக்காரங்க பொண்ணா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்களுக்கு சோறு போட போறது எல்லாமே உங்களை பார்த்துக்க போறது உங்க கணவர் தான். அதனால பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு ஒரு ஊட்டி கொடைக்கானல் போய் ஒரு 4 நாள் கஜ குஜான்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் அடுத்த 1 வருஷம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நெருக்கம் குறையும். நீங்க அதை உருவாக்கணும். நான்லாம் குழந்தையா இருக்கும்போது எங்க ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிரவுண்டு வீட்டில் அனுப்பி விட்டுருவாங்க. மற்ற நாள் அனுப்ப மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியானம் அனுப்புவாங்க. எனக்கு அது அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ புரியுது. எல்லாம் குழந்தைங்களை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு விளையாட அனுப்பிவிட்டு அவங்க வந்து விளையாட்டை ஊக்குவிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் புரியுது அவங்க வேற விளையாட்டை தான் ஊக்குவிக்கிறாங்கன்னு. பட் அது தப்பு கிடையாது சொல்றேன். அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட பிள்ளைங்க வெளியில படுத்திருந்தாங்க, வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து தனி கொடுத்தணும் வாழ்க்கையை இழக்கிறாங்க. ஸோ இந்த கன்னிராசிக்காரங்களை தான் நான் சொல்றேன். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாம்பத்தியம் கம்மியா வரும். அதை இவங்க உருவாக்கணும். இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இப்படி சொல்றான், இப்போ ஒரு 2 மாசம் ஒரு 15 நாள் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடக்குதா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் அப்படியே லீவை போட்டு காலைல எங்கேயாவது போயிட்டு ஒரு மகாபலிபுரம் போயிட்டு ஒரு நாள் 2 ஜாலியாக இருந்து சாயங்காலம் வரலாம், என்ன தப்பு? இப்படியெல்லாம் உருவாக்கினா தான் உண்டு, இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இது நடந்தால் மட்டுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது. இதெல்லாம் பண்ணணும். அதிகமான உல்லாச பயணம் போகணும். இது வந்து நான் ஒன்லி செக்ஸுவல் மீன் மட்டும் பண்ணல. ஒரு ட்ரிப்பு குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஊட்டி போகலாம், அவங்க நல்லா விளையாட விட்டு தூங்க வச்சுட்டு பக்கத்தில் ரூம் எடுக்கலாம், என்ன தப்பு? ஸோ அந்த மாதிரி இவங்க சுற்றுலாவும் போகணும், தனியாகவும் போகணும், கணவன் மனைவியாகவும் தனியாகவும் போகணும். செகண்ட் ஹனிமூன் தேர்ட் ஹனிமூன் போகலாமே, தப்பு கிடையாது. அந்த மாதிரி போகணும். இந்த டைம்ல கணவன் மனைவிக்குள்ள இன்னொருத்தவங்களை தயவு செஞ்சு உங்க சண்டை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்றதுன்னா, ஒரு பொண்ணை பத்த அப்பா அம்மா பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல அப்பா அம்மாவா இருந்தா 2 பேருக்கும் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பொண்ணு அனுப்புவாங்க. பட் இன்னைக்கு எல்லாமே பொண்ணு தான் வந்து அந்த காலத்துல நம்ம ஒரு படத்துல வந்து சமுத்திரம் படத்துல வந்து வீட்டை சாதா சொல்லி போடி வெளியில அப்படிலாம் இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. சப்போர்ட் பண்ணி குடும்பத்தை 2ஆக்கி விட்டுறாங்க. ஸோ அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை உங்களுக்குள்ள முடிச்சுக்கோங்க. 3வது மனுஷங்க யாருமே நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. உங்களை பிரிச்சோட தான் பார்ப்பாங்க. அதனால யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஸ்கேம் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது லாட்ரி ஷீட்டு சிட் ஃபண்ட் எல்லாம் பணம் போட்டீங்கன்னா பணம் போயிடும். ஏஜுக்கு ஈக்குவலா உங்களை விட வயசுல அதிகமானவங்க கூட அஃபேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்குது. தூக்கம் கெடும், தாம்பத்தியம் கம்மியாகும். அதுக்கு தான் நான் வழி சொல்லியிருக்கிறேன். கடன் கொடுத்தா திரும்ப வராது. கடன் வாங்கணும்னு உடம்பு கெட்டு போயிடும், நோய் வரும், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், உங்க பணம் அவ்வளவுதான். மருத்துவ செலவு ஏற்படும். அதனால உங்க பேர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கோங்க. இரவு நேர போக்குவரத்து போகும்போது ட்ரெயின்ல போங்க, பஸ்ல போங்க, இல்ல கார்ல போறதா இருந்தா ஆக்டிங் டிரைவர் காசு கொடுத்து போங்க. நீங்க வண்டியில ஓட்டிட்டு போயிட்டு அங்க நீங்க நாளைக்கு கோயிலுக்கு அது இதுன்னு அலைஞ்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது தூக்கத்துல கொண்டு போய் எங்க வண்டியில சாத்திடுவீங்க. ஸோ காசு 1000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, ஆக்டிங் டிரைவர் போட்டு போங்க. இதெல்லாம் பண்ணா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாச வருடம் நன்மையா இருக்கும். முதல்ல முக்கியமா பாத்துக்க வேண்டியது கணவன் மனைவி அந்யோன்யம். அந்யோன்யம் இந்த டைம்ல குறையும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க அஃபேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஜ் அதிகமா அவங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது. சார் 53 வயசு சார் ஒரு சார், அவங்க ஆஃபீஸில் வேலை சார் 58 வயசு ஆன மேடம் கூட பழக்கம் ஆயிடுச்சு. இது வந்து சார் ஏஜுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். அவங்க சுயஜாதகம் அது உடனே அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஏற்படுமானா எல்லாருக்கும் கிடையாது. உங்க கன்னிராசிக்காரங்களா இருந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடம் கற்புஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி கெட்டு, அந்த கெட்ட 4ஆம் அதிபதி திசையோ 4ஆம் அதிபதி புத்தியோ நடந்து 4ஆம் இடத்துல ராகு கேதுவோட இம்பாக்ட் இருந்தால் தான் நடக்கும். இது 100 பேர் பார்த்தா ஒரு 5 பேருக்கு தான் நடக்கும், 95 பேருக்கு நடக்காது. உடனே இந்த வீடியோ போட்டு கன்னிராசிக்காரங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் சந்தேகப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் சொல்ல வந்த கருத்து தப்பா போயிடும். இது வந்து உங்க சுயஜாதகத்துல அப்படி இருந்தா மட்டும்தான். இது எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். சைக்கோலாம் சில பேர் இருப்பானுங்க.
இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க மனைவி கன்னிராசிக்காரங்களா இருப்பாங்க. பார்த்துட்டு மெசேஜ் கம்மனு இருந்தா கூட யார் என்ன இவன் வேலைக்கு போறது நிம்மதியா போயிடும். இது நம்ம அப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம நல்லது பண்ண போய் அதுவே தப்பா கூட போயிடலாம். தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்கு நல்லா இருக்கு. கெட்டது என்னன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. இது வந்து காதல் பிரேக்கப்பு, விருப்பங்கள் குலையிறது, கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஒன்று கிடைச்சது போறது, ஒரு பெட்டு ஆசையாக வளர்த்தாங்கன்னா செத்து போறது, இந்த மாதிரி மனசை வந்து காயப்படுத்தும். 5ஆம் இடத்துல ராகு வந்து தப்பான நபராக சேர்க்கை ஏற்படுத்தும். அந்த தப்பான நபர் சேர்க்கையால் நிறையா இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் தொழிலாக நல்லா இருக்கும், எக்கனாமிக்கெல்லாம் ஓகே. புதிய கார், புதிய வீடு, புதிய ஹோம் அப்ளையன்ஸு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லலாம் என்று தவித்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழிலில் நிறைய லாபங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு துலாம் ராசிக்காரங்க ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு வெற்றியும் அதிகாரத்தையும் கிடைக்கும். பதவி வந்து சேரும். சிலருக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை, போலீஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படும். சுய தொழில் இருப்பவர்களுக்கு சின்ன நஷ்டங்கள் வரும். ஜூன் மாதத்துக்கு பிறகு லாபங்கள் ஏற்படும். குழந்தைகளால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உல்லாச பயணங்கள் ஏற்படும். கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் கூடும். அதிகார பதவிகள் வந்து சேரும். போட்டித் தேர்வில் இருக்கவங்களுக்குலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த வருஷம் 100 ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க சார், 100 பேருக்கு தேவை, 1 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதில் 100 பேர் செலக்ட் ஆகுறாங்கன்னா அதில் ஒரு 60 பேராவது துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணம் காரங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரேண்டமாக எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து டேட்டா மாதிரி எப்படி வந்து ஒரு மருந்து வந்து ஒரு 100 எலிக்கு கொடுத்து ஆய்வு பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம கிளைண்ட் வரவங்க கிட்ட கேட்கறோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஆய்வு எடுத்து என்னுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம். ஸோ சுய தொழிலில் வெற்றிகள் கிடைக்கும். லவ் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால லவ் பிரேக்கப் வரும். ஸோ தப்பான வரன்கள் ஏற்படும். இந்த டைம்ல வந்து மாற்று மதங்கள்லாம் வரன் வரும். ஒரு ஹிந்து பொண்ணுக்கு முஸ்லீம் பையன் கூட லவ் வருது, ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு இந்து பையன் மேல கிறிஸ்டின் பையன் மேல. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது ராகுன்றது வேறு மதம். ஸோ வேறு மதம், வேறு இனம், வேறு சமுதாயத்தில் இருக்கவங்களுக்குலாம் காதல் ஏற்படும், கலப்பு திருமணம்லாம் ஏற்படும். ஸோ இந்த டைம்ல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்தால் சந்திப்பாங்க. விபத்துனா வண்டியில் போய் விழுந்தாலும் விபத்து தான், படிக்கட்டுலேருந்து ஸ்லிப் ஆனாலும் விபத்து தான், தண்ணி ஊற்றிக்கும் போது வலிக்கு விட்டாலும் விபத்து தான். இப்போ முன்னாடி ஃபேன் ரிப்பேர் பண்ணார் என் கிளைண்ட்டு, ஃபேன் ரிப்பேர் பண்ணியிருக்காரு, ஷாக் அடிச்சு லைட்டாக கீழே விழுந்துட்டாரு, இப்போ இந்த கை கட்டு போட்டிருக்காரு, அதுவும் விபத்து தான். அந்த மாதிரி ஏதாவது விபத்து நடக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. ஏதாவது வண்டியில் அந்த டிரைவர்ஸாக இருக்கவங்க கன்னிராசிக்காரங்க லாங் ட்ராவல் பண்ணுறவங்களாம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2000 3000 தான் வரும். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். ஓவராலாக பார்த்தா துலாம் தான் இப்போதைக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் கம்பேரிட்டிவ் மற்ற ராசி. ஓரளவுக்கு தான் விபத்து நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, விபத்து நடக்கும், யாருக்கா பணம் கொடுத்தா போதும் அவன் இப்போ சந்தோஷப்பட்டு விட அடுத்த ராசி போவோம். இந்த டைம்ல வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல வந்து நிறைய முயற்சி எடுப்பாங்க, 10 முயற்சிக்கு 3 தான் வெற்றி அடையும். இந்த மாதிரிலாம் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு சார். எப்படி சார் சொல்றேன், நெகட்டிவ்லாம் இல்லாமலாம் இருக்கா சார்? நெகட்டிவ் சார் நான் சொல்றது உண்மையிலேயே ஜோசியம். நான் 100 பேர்ட்ட பார்த்தவங்களுக்கு என் வீடியோ பிடிக்கும். ஏன்னா நான் நெகட்டிவ் சொல்றதுனால அதுல இருந்து அவங்க முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க. சும்மா அந்த 2K கிட்ஸ் என்ன திட்டிட்டு போறாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பிடிக்கும். ஸோ இன்னைக்கு திட்டுறாங்கன்றதுனால நம்ம கோச்சிக்க கூடாது. நம்ம எப்பயுமே நம்ம வில்லனாவே 2 போயிடலாம். விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்த கேது விலகிறது நல்லது. இது வரைக்கும் கொஞ்சம் கடந்த 1 வருஷமா விருச்சிக ராசி சொந்த தொழில் பண்றவங்களுக்குலாம் ஏன்டா இதை பண்றேன்னு நினைப்பாங்க. சம்பளம், வாடகை, எக்ஸ்பென்சன்ஸ் இதையெல்லாம் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. இனியெல்லாம் அது மாறும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இனி சுதந்திரமா இருக்கலாம், நினைச்ச மாதிரி செலவு பண்ணலாம், கடன் இல்லாமல் வாழலாம். நெகட்டிவ்னு பார்த்தா தந்தை தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு வராரு, தாயாரோட கருத்து வேறுபாடு. ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது போகுது. தொழிலுக்கு கடன் வாங்கினா முடக்கம் வரும். இருக்கிற தொழில் நல்லபடியா போகும், கேஷ் ஃப்ளோ வரும். தொழிலுக்காக கடன் வாங்கினா முடக்கம் அடையும். ஸோ ராஜயோகம் உண்டாகும், குறைவில்லாத செல்வம் உண்டாகும். உதவியாளர்கள் நிறையா உங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வருவாங்க. நல்ல ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னா நல்ல புரோட்டா மாஸ்டர் வருவார். அவர் புரோட்டா சாப்பிட்றதுக்காகவே உங்களுக்கு கடை கூட்டம் வரும். அவராலேயே உங்களுக்கு கல்ல வியாபாரம் ஓடும். தந்தையுடன் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரும், பார்த்துக்கோங்க. அதாவது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் உத்திரட்டாதியில் செல்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேகமாக கடகத்தை நோக்கி வருவார். அந்த டைம்ல ஒரு ஏமாற்றம் ஏற்படும். கூடா நட்பு கேடாய் முடியும். புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பங்குச்சந்தை மூலமாக நட்டம் வரும். நட்டம்ன்றது பெருநட்டமா இருக்கும். கிளைண்ட் ஒருத்தருங்க அமெரிக்காவில் இருக்காரு, அதுல மொத்தமா ஒரு 20 வருஷமா யூஎஸ்ல வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் ஒரு 2-3 கோடி ரூபா. அது எல்லாமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு நிறைய சம்பாதிச்சாரு. ஊருக்கு 2 வருஷம் கழிச்சு வரனாரு. நான் இந்த டைம்ல என்ன சொன்னேன், டைம் நல்லா இருக்கு, எல்லா பணத்தையும் எடுத்துருங்கண்ணே.
இல்லை நான் வச்சிருக்க கம்பெனிலாம் குரோ ஆகிட்டு இருக்கு, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் எடுப்பேன்னு சொன்னார். தனுசு ராசிக்காரரு 5ஆம் இடத்துல ராகு வரும்போது எல்லா பணமும் க்ளோஸ், ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அங்கே தான் இருக்கார், ஊருக்கு வரல. ஆளே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டார். அந்த மாதிரி ஒருத்தன் பாவம் அப்படி ஆயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் நான் கேட்குறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பார், அவர் இறந்துட்டார். அவர் கேட்பாரு, பேர பசங்களா, என் மகன் போன்ற வாலிபர்களா, தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்கப்பா, தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. நான் காலை தொட்டு கேட்குறேன் பாரு. நானும் அந்த வீடியோ பார்த்து பயந்த காலம்லாம் உண்டு. ஐயோ நான் வேற முன்னாடி இதை பண்ணிவிட்டவே, இவர் வேற இப்படி சொல்றாருன்னு பயந்த காலம்லாம் உண்டு. ஆனால் அவராலேயே நான் ரொம்ப நாள் பண்ணாமே இருந்திருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊரில், சேலத்தில். அவங்க பையன் கூட பக்கமாக இறந்துட்டார், அவர் நம்ம கிளைண்ட்டு. அவர் மாதிரி நான் உங்களை கேட்குறேன், என் மகன் போன்ற, என் மகன் சொல்ல முடியாது, என்னுடைய அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களா, என்னுடைய அப்பா வயசுல இருக்க விருச்சிக ராசிக்காரங்களா, தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடாதீங்க. கண்டிப்பா உங்க பணம் போயிடும். இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சின்னு ஏதாவது போயிடாதீங்க, உங்க எல்லா பணம் போயிடும். சொல்லுவார், தாத்தா கிட்ட வாங்கலாம் பாரு. அந்த மாதிரி இந்த தம்பி பேச்சை கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நான் உங்களுக்கு நல்லதான் சொல்லுவேன், கெடுதலே நான் நினைக்க மாட்டேன். என் பேச்சை கேளுங்க. இல்லை இப்போ போகக்கூடாது, எப்பவுமே போகக்கூடாது. இப்போ எப்பயுமே போகக்கூடாது, பட் இப்போ போனால் கண்டிப்பா லாஸ். பிளாட்லாம் வாங்கி போட்டீங்கன்னா கூட விற்காது. இந்த டைம்ல வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணாதீங்க. நிலத்துல வேணா பண்ணுங்க, அதுவும் நீங்க லாங் டைமா கணக்கு பண்ணணும். ஒரு 1.5 வருஷத்துல விற்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற எதுலையா கோல்டுல போட்டுக்கோங்க. ஸோ விலை உயர்ந்த வீடுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ இந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. விருச்சிக ராசி பண விஷயங்களும் ரொம்ப கவனமா இருக்கிறது பெட்டர் மொத்தத்தில்.